தகப்பன் ஸ்தானத்தில் எங்களை விட்டு போனாலும் நீங்கள் விட்டு சென்ற சாட்சி இதயத்தில் வாழுதே. நீங்கள் இருந்த போது உமது மதிப்பு தெரியவில்லை. நீங்கள் இல்லாத இன்று வீடெல்லாம் வெறுமையாய் நிற்குதே. அழைப்பு சீக்கிரம் ஏனோ வந்ததோ, ஆண்டவர் சித்தம் என்று ஏற்றுக்கொள்கிறோம். கண்கள் கலங்கினாலும் நம்பிக்கை தளரவில்லை. கர்த்தரின் கரங்களில் நீர் இளைப்பாறுகிறீர். இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம், பேர பிழைகளின் நல்ல காரியங்கள் பார்த்திருக்கலாம். குடும்பத்தின் சந்தோஷத்தில் கலந்து சிரித்திருக்கலாம். ஆனால் தேவன் அழைத்த பாதை வேறாக இருந்ததோ. ஆஸ்பத்திரியில் உயிர் பிரிந்த அந்த நொடியிலே என்ன நினைத்தீரோ அன்பு உள்ளத்திலே? பெற்ற பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அன்பு மனைவியையும் விட்டு செல்கிறோமே என்று உள்ளத்திலே அமைதியான கண்ணீர் சிந்தினீரோ? ஊழியத்தின் பாதையில் உயிர் மூச்சாய் நடந்தீரே. ஆத்துமாக்களின் ஆதாயம் ஆசையோடு செய்தீரே. ஜெபத்தின் மனிதராக வாழ்ந்து காட்டினீரே. கர்த்தரின் ராஜ்யமே உமது செல்வம் என்றீரே. தமிழ்நாடு வனத்துறையில் பாரஸ்டராக காட்டின் காவலனாய் கடமை செய்தீரே. வால்பாறை மலைகள் உமது காலடிகளை நினைவு கூறும். கொடைக்கானல் காற்று உமது பணியை பாடும். ஊட்டியின் பனித்துளிகள் உம்மை நினைத்து பேசும். கூடலூர் காடுகள் உமது சேவையை சொல்லும். சத்தியமங்கலம் வனமும் சாட்சியாய் நிற்கும். நேர்மையும் நாணயமும் உமது வாழ்வை புகழும். ஊட்டி பாலடாவில் பிறந்து வளர்ந்தீரே. கடைசி காலத்தில் சத்தியமங்கலத்தில் வாழ்ந்தீரே. கொங்கு மண்டல கோவையில் உயிர் பிரிந்தாலும் உமது நல்ல நாமம் எங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கும். நீங்கள் விட்டு சென்ற அன்பு என்றும் அழியாது. நீங்கள் கற்றுத் தந்த வழி என்றும் மறையாது. உமது ஆத்மா ஆண்டவரின் பாதத்தில் இளைப்பாறட்டும். நித்திய மகிமையில் ஆனந்தமாய் வாழட்டும். இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம்,
என்ற ஏக்கம் எங்கள் இதயத்தில் இருக்கும். கர்த்தரின் சித்தமே உயர்ந்தது, மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கை நிலைத்தது.